கலர் வைஸ் டிசைன் வைஸ் செம்மையாக இருக்குது. வாங்கி போடுவோம் பாருங்கள், பள்ளியை சொல்லுது. 2 பேரும் ஒரே மாதிரி ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த டாப் வந்து நிறைய பேர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சரண்யாவுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மனோவை நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை டென்ஷனில் போகணும் துணி எடுக்க போகணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு, துணி எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லீவில் வந்து பார்த்தீங்கன்னா சரி போயிட்டு வா இன்றைக்கி துணி எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் கூப்பிட்டு போனார். அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல. ஏன்னா போயிட்டு துணி எடுத்துக்கிட்டு அப்படியே அறக்க வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி துணி வந்து பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு போய் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அவர் எவ்வளோ துணி எடுத்து கொடுத்துரு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய துணி வந்து எடுத்துட்டேன். ஏன்னா ஆஃபரில் துணி இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஆஃபர்லேயே 2 துணி எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கு நம்ம ஒரிஜினல் அளவுக்கு தான் வாங்கியிருக்கலாம் ஆஃபரில் வாங்குறதுக்காக. அது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு ஆர்டர் பண்ணி ஒரு டாப் ஒன்று வாங்கிட்டேன். நானும் இவரும் போயிட்டு எனக்கு 4 டாப் வாங்கி கொடுத்துறாரு. அது மொத்தம் 8 டாப்பு ஒரு மாதத்தில் எடுத்துருக்கணும் பாருங்கள். 7 டாப்பு 7 டாப்பு ஒரு மாதத்தில் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் எடுத்த டாப் வந்து உங்ககிட்ட காட்டலாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துனீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பூச்சி வச்சுருக்கு ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அக்கானா ஓரத்து இருக்காங்களே அவங்களும் ஒரே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி எடுத்தோம். திருவிழாவுக்கு போட்டுக்கலாம். இங்கே வேணால் இப்போ வந்து திருவிழா வரும், நெக்ஸ்ட் மந்த் வந்து கொடி கட்டுவாங்க. ஸோ திருவிழாவுக்கு போட்டுக்கலாம் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃபரில் அது வந்து கொஞ்சம் டைம் போச்சு அந்த ஆர்டர் பண்ணதில். அதில் சரி இப்போயே பண்ணி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இப்போயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த டாப் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே ஆர்டர் கொடுக்க வந்தவங்களே நிறைய இந்த டாப் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்களே. இந்த மாதிரி டாப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குவாலிட்டிலாம் செம சூப்பராக இருக்குது இது பார்க்கவும். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே நான் போயிட்டு இதுக்கு ஷால் பேண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தெரியுமா. ஏன்னா இப்போ எடுத்தால் தான் எடுக்க முடியாது, அதுக்கப்புறம் எடுக்க முடியாது, இதுக்காக வரமாட்டார் சொல்லிட்டு துணி எடுக்கும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டாப் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் மேட்சிங் நீ என்ன கலர்லாம் எடுக்கிறியோ டாப்பு அதே கலரில் எனக்கு ஷர்ட் எடுத்து கொடுக்கணும். எடுத்துக்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதான் சொன்னோம் இல்லையா, ஆஃபரில் எடுத்தோம். 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஆஃபரில் எடுத்தோம். பட் 2 டாப்புமே 500 ரூபா வந்துடுச்சு. 1 250 ரூபா. அதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 250 தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஏமாற்றிட்டாங்க. நான் அது கவனிக்கவே இல்லைப்பா, எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவர் வெளில வந்ததுக்காக சொல்கிறேன், ஐயோ வேணாம் கொடுத்துட்டு வந்துடலான்னு. எடுத்துகிட்டு வந்தாச்சு, பில்லு போட்டு காசே கையில் கொடுத்ததுக்கப்புறம் வேணான்னா என்ன பண்ணுறது, பரவாயில்ல போட்டுக்கோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா செக் பண்ணி பார்த்தா குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றதுனால சரி இதை எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்குது. ஒரு டாப் எனக்கு 50 ரூபா கொடுத்து எடுக்க மாட்டோமா, அந்த மாதிரி நினச்சிங்க எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எடுத்துக்கினேன். இந்த டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி எடுத்தது தான். ஸோ இது எனக்கு அதே மாதிரி செட் ஆகிடுச்சு. நல்லா இருக்கா இது? சூப்பராக. இது கூட எடுத்த டாப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அழகர் கோயில் திருவிழாவில் போட்டிருந்தேன். ஆமாம், அந்த டாப் தான் இது கூட சேர்ந்து எடுத்தது. அந்த டாப் ஒன்று துவைச்சி காய போட்டு வச்சுருக்கேன், அது காஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு டாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் போட்டிருக்கேன். அது ஒன்று போட்டிருக்கேன். இன்னொரு டாப் போட்டு துவைச்சி எப்படி எடுத்தனோ அதே மாதிரி பீரோவில் வச்சுட்டு திரும்ப உங்கள்கிட்ட காட்டலாம் சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா, எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப எப்படி துவைச்சினா அதே மாதிரி கம்ஃபுல்லாம் போட்டு துவைச்சி வந்து எடுத்து வச்சிட்டேன். இந்த டாப் போட்டாலே இவர் என்னை புலின்னு தான் கூப்பிட்றாரு. புலி தோல் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால புலின்னு எங்கே போனாலும் கூப்பிடுவாரு. எப்போயாவது வெளில போகலான்னு ட்ரெஸ்ஸு இன்னும் நான் எப்போ வந்து ட்ரெஸ் போடுறேன்னா அன்றைக்கி தான் அந்த ட்ரெஸ் எடுத்து போய் பிடிப்பேன், என் சைஸுக்கு பிடிப்பேன். அப்போ ஒரு டைம் வந்து பிடிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே வந்து டைலர் இல்லை, நீ புளி போட்டு வாயேன் அப்படின்றாரு. என்னடா அது புளி போட்டு வாயன்னு இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வாங்கன்றாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு நான் இவர் கூட போய் 4 எடுத்தேன் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு 4மே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4 ட்ரெஸ்ஸுமே. ஸோ இது எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பின்னாடி கட்டத்தில் இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இன்னும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடலை. எப்படி இருக்கு?
இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷால் ஒயிட் கலர் பேண்ட்டு அதுக்கு மேட்சிங்கான டாப் இது லெகின் ஷால் வந்து எடுக்கலை, கொஞ்சத்துக்கு மட்டும் இருந்ததுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இருக்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுதான் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 டாப் கூட எடுத்தது தான் இந்த டாப் எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் காட்டுற டாப்பில் எந்த டாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது எனக்கும் நல்லா இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கலர் வைஸ் டிசைன் வைஸ் செம்மையாக இருக்கும். இது இந்த கலர் எனக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து நல்லா அமையும். இது வந்து க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனும் நல்லா சூப்பராக இருக்கும், ரோஸ் பெட்டர் போட்டது நல்லா இருக்கா. கையெல்லாம் நல்லா இருக்கு, கை அப்புறம் டாப்போட இது சூப்பராக இருக்குது. இது போனோடனே டக்குன்னு ஆனால் அமைஞ்சிருச்சு. கடைக்கு போனோடனே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நானே கூட சில கடைக்கு போனோன்னா எனக்கு அமையாது அவ்வளோ சீக்கிரம் டாப்பு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டாப் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு அதில் ஏதாவது பிடிச்சிருந்தா மட்டும் தான் எடுப்பேன், பிடிக்கலன்னா ஐயோ எனக்கு எதுவுமே திருப்தி இல்லை சொல்லிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அவங்க போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து போகிற டாப்பில் எனக்கு பார்த்தோன்னே டக்குன்னு கை காமிச்சா அவங்களும் எடுத்து சைஸ் வச்சு பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இது இன்னொரு ஹைலைட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா டாப் கடைசியாக சொல்லுவேன். இது எப்படி இருக்கு, சூப்பர். மோஸ்ட்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப் எடுக்கிற எல்லா டாப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிசைன் வச்சுருக்க மாதிரி மட்டும்தான் அமைதி எனக்கு. ஏன்னா இப்போ அது ட்ரெண்டிங்கில் கூட இருக்குது பாருங்க, எல்லா டாப்புமே இங்கே வந்து கண்டிப்பாக டிசைன் வச்சுருக்கும். பிடிக்கணுங்களா, இன்னும் இது எதுவுமே வந்து போடலை, புது டாப் இதெல்லாம். நீங்கள் சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு அது மட்டும் இல்லை, கமெண்ட்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி எதாவது கமெண்ட் வருமோ நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அவர்கிட்ட சொல்ல மாட்டேன், பக்கத்தில் தான் இருப்பாங்க. கமெண்ட்ஸில் நான் மனசுக்குள்ளே படித்து பார்த்துட்டு லைக் போட்டு வருவேன். ஆனால் இவர் இருக்கும்போது அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கத்தி சொல்லுவேன், சரண்யா மனோ ப்ரோ சரண்யாவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுங்க, கடைக்கு கூப்பிட்டு போய் என்கிட்ட போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வரும். அது வந்து சொல்லி படித்து காட்டுவேன். சம்டைம்ஸ் கமெண்ட்ஸில் தான் நானே வெறுப்பேற்றணுன்றதுனால நானே சொல்லுவேன், இந்த மாதிரி சரண்யாவுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வாங்கி பார்த்தா ஒன்றுமே இருக்காது அதில். ஸோ அந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணி எங்கே குழப்பிட்டு போயிட்டு வாங்கிட்டு வருவேன். நெக்ஸ்ட் இந்த டாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். கலர் எப்படி இருக்குது, நான் போனோடனே கடையில் இதான் முதல்ல எடுத்தேன் போல். இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஷால் எல்லோ கலர் லெகின் அமைஞ்சது எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் புளி ட்ரெஸ் பார்த்தீங்களா, புளி ட்ரெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஷால் பிங்க் கலர் லெகின் அமைஞ்சது அதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மற்றதெல்லாம் வந்து ஒயிட் கலர் தான். இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒயிட் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒயிட் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால ஒயிட் எடுக்கல. இப்போ ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா கந்தல் ஆயிடுச்சு நான் காலேஜ் போட்டு போகிறதுனால. ஆனால் இதுக்கு புதுசாக ஒயிட் எடுக்கணும் வாங்கிட்டாங்க. இதுக்கு எடுக்கணும். மோஸ்ட்லி நமக்கு பிளாக் கலர் லெகின் ஒயிட் இருந்தாலே போதும், எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டுக்கலாம் அதை. ஸோ இது எப்படி சொல்லிட்டு மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. போனோன்னே இது எனக்கு தான் ஃபஸ்ட்டு அமைஞ்சிட்டு. இதே மாதிரி இன்னொன்று இருந்துச்சாங்க, நான் ட்ரெஸ்ஸில் எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தேன். அது யாருக்கு போய் அமையுமோன்னு சொல்லிட்டு நினச்சினே வந்துட்டேன். சேம் கலரா? ஆமாம், இதே தான், 2 டாப் ஒன்றா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு இது. சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டாப் வந்து காட்டல, அது வந்து கொடிக்க இல்லைக்கா, இதே போய் எடுத்துகிட்டு வர பால் மாறின்னு அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ஒரே மாதத்தில் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு யாரும் இந்த மாதிரிலாம் எடுத்து தர மாட்டாங்க. பட் இவர் எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாரு. அம்மாவோட சொன்னேன், அம்மாவே எனக்கு திட்டாங்க, நீ ஏன் இவ்வளோ ட்ரெஸ் எடுக்கிற, உனக்கு பாவம்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்னால் நீ ஒரு ஏமாற்றி இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிற சொல்லிட்டு அம்மாவே வந்து என்னை திட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் போடலாம் போடுவேன். பட் வந்து டெய்லி யூஸுக்கு வந்து வீட்டில் வந்து டெய்லி யூஸ்க்கு நைட்டி இருக்குது, அப்புறம் காலேஜ் போட்டு போகிறது நான் எப்பயும் வேர் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் எடுக்க மனசு வர மாட்டேங்குது. இது எப்பயாவது எனக்கு எப்பயுமே பொதுவாக எனக்கு இல்லை, பொதுவாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு புது ட்ரெஸ் போடுவாங்க. எங்களை மாதிரி ஆள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது லைட்டாக கிழிஞ்சாலும் அதை தையல் ஒட்டி போட்டு போகிற ஆளுனாலாம். அது மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அது வேணாம், ரொம்ப தேஞ்சு போச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு, நூல் விட்டுருச்சு அப்படின்னு பட்சத்தில் தான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து ஓரம் கட்டிட்டு புது ட்ரெஸ் வந்து வாங்கி போடுவோம். பாருங்கள் பள்ளியை சொல்லுது. என்ன ஒரு ஹைலைட் சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா என்ன, கடையில் போனோம்னா
இப்போ 2 ட்ரெஸ் எடுத்தார போகிறாருப்பா. இவர் என்ன அப்படி தான் கூப்பிட்டு போனார். ஃபஸ்ட்டு நான் ட்ரெஸ் எடுக்க போனேன். அப்போ அவனுக்கு 2 ட்ரெஸ் எடுத்தாரேன், நீ போட்டுக்கோ, ஏன்னா ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டிருக்க, அதனால் போட்டுக்கோ சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ். இவரை நம்பி நானும் போனேன். 2 ட்ரெஸ் தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு எடுத்து பில் போட்டாச்சு. அதுக்கு பில் போட்டதுக்கப்புறம் நிற்கும் போது வேறு எதாவது எடுத்துக்கிறியா அப்போ சொல்லி, இன்னும் வேறு எதாவது எடுத்துக்கிறியா, போதும் வீடு, எனக்கு இதே போதும், இல்லை வேறு ஏதாவது டாப் வேணா பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அப்படின்னாரு. டக்குன்னு நான் எதுவுமே சொல்லியே இதான் சாக்குன்னு போய் இன்னும் 2 டாப் எடுத்துன்னு வந்துட்டேன். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடை மட்டும் இல்லை, எந்த கடைக்கு போனாலுமே சரி, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டேன் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து சரி போதும், நான் பில் போகிற இடத்துக்கு போனதுக்கப்புறம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்பார். போதுமா என்ன வேணும், இன்னும் 2 ட்ரெஸ் கூட எடுத்துக்கோ அப்படின்னுவாரு. நான் கூட எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், போய் எடுத்துப்பேன். அது மாதிரி எடுத்துட்டு தான் இதெல்லாம். அது மாதிரி மட்டும் இல்லை, சாரீஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ விருந்துக்கு போன எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சாரீ தான் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா சாரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை சைடு யாருமே விருந்து வைக்கலையா சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. ஏன் மன்னோ சைடு யாரும் விருந்து வைக்கலையா, நீங்கள் உங்கள் சைடு தான் வந்து விருந்து வைக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ விருந்து வச்சாங்க, நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலை. ஏன்னா நம்ம ஃபேமிலி இருக்கவங்களுக்கு தெரியும், எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஜாலியாக நம்ம கூட இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி இருக்க யாருக்கும் தெரியாது மீன் இதை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் நாங்கள் அவங்ககிட்ட அவ்வளோவா காட்டிக்கவும் மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். நாங்கள் உண்டு, நான் உண்டு, மனம் உண்டு, அவ்வளோதான். இங்கேயுமே சரி, மாமா அத்தை கூட நிறைய பேர் காட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக காட்டுறோம். மற்றபடி வீடியோ பொறுத்த அளவுக்கு நானும் மனம், அப்புறம் என்னோடய ஃபேமிலி சைடு அம்மா அப்பா அப்புறம் பெரியம்மா சைடு அந்த மாதிரி, அவ்வளோதான். அதோட நிறுத்திக்கிங்களா. அதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் ஃபேன் ஆன் பண்ணாமல் பேசுனதுனால அங்கங்கே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. பொதுவாகவே என்னோட மனம் தான் நிறைய சொட்டிங் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எனக்கு ரொம்ப ஆகுது. ஏன்னா ஃபேன் போட்டால் முக்கால்வாசி நான் பேசுகிற சவுண்டோட ஃபேன் சவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கொஞ்சம் ஸ்பீடாக பேசுங்க, சவுண்டு வாய்ஸ் கேட்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் ஃபேன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.